26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அண்ணனின் சீர். பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஒரு விஷயமா மருத்துவமனைக்கு போகிறோம், உடல் நலம் சீக்கிரம் குணமாகணும், மருத்துவமனையில் சேர்த்துருக்கவங்க விரைவில் குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும். அப்படிங்கும்போது இந்த உடல் நலம் சார்ந்து லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு சொல்கின்ற நாமாவளி என்ன மேம்? உடல் சார்ந்த நம்மளுடைய வலிகள் எல்லாம் போக்குவதற்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நிறைய ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு நாமாவளியை சொல்லி நம்ம சொல்லும் பொழுது உடல் சார்ந்த ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படுது. நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவமனை, நிறைய பேர் நமக்கு மருத்துவமனையிலேருந்தே கூப்பிடுவாங்க, சொந்த பந்தம் அங்கே இருக்காங்கன்னு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா, சர்வ வியாதி பிரசமனி தான், எல்லா வியாதியும் நிவாரணம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாமத்தை நீங்கள் எடுத்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புஷ்டியை நமக அது சொல்லிக்கொண்டு, இனி எனக்கு எதுவுமே வேணாம், நீ தான் என்னை பார்த்துக்கணும், நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணுன்றத சாமி கிட்ட எப்படி சொல்றது, எப்படி கேட்கறது? நம்ம உங்களோட ஐம்புலன்களையும் அங்கே சரணாகதி, நீ என்னதெல்லாம் நீ பார்க்க வைக்கிறியோ அதை மட்டும் என்னுடைய கண்கள் பார்க்கட்டும், காதுகள் கேட்கட்டும், வாய் பேசட்டும், நுகரட்டும். அபயம் அப்படின்னா நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறதும், வரத ஹஸ்தம் அபய ஹஸ்தம்னு 2 ஹஸ்தங்கள் பெருமாளுக்கு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே அம்பாளுக்கு 4 திருக்கரங்கள்லையுமே பாசம், அங்குசம், புஷ்பபானம், கரும்புவில் இது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அப்போ எதை அம்மா அபயத்துக்கும் வரதத்துக்கும் கொடுக்குறாங்கன்னா, அப்போ ரக்ஷாகரிங்கிற அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே வரலாம். ராட்சஸ் அக்னி அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பத்தை அக்னி போல அப்படியே அம்பாள் அப்படியே பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லலிதா சகஸ்ரநாமம் சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிட ஆசிரியர், உபரத்ன ஆலோசகர் லலித ஸ்ரீ பத்மபிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். லலிதா சகஸ்ரநாமம் சார்ந்து நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம நேயர்கள் மத்தியில் ஒரு மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்க, நிறைய பேர் லலிதா சகஸ்ரநாமம் படிச்சுட்டும் இருக்காங்க. இந்த நேர்காணலில் நாங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, பொதுவாக மருத்துவமனைன்னு சொல்லி போகும்போது அப்போ தான் வாழ்வினுடைய இவ்வளோ நாள் நல்லா இருந்தோமே, இப்போ நல்லா இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வரும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அப்போ தான் உணர முடியுது. அப்போது ஒரு விஷயமா மருத்துவமனைக்கு போகிறோம், உடல் நலம் சீக்கிரம் குணமாகணும், மருத்துவமனையில் சேர்த்துருக்கவங்க விரைவில் குணமடைஞ்சு வீட்டுக்கு வரணும். அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய மனசஞ்சலம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த உடல் நலம் சார்ந்து லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு சொல்கின்ற நாமாவளி என்ன மேம்? சர்வம் லலிதார்ப்பணமஸ்து, ஸ்ரீ மாத்ரே நமக. பார்த்தீங்கன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் பொக்கிஷம்னு ஒவ்வொரு டைமும் சொல்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கு இல்லையா? அது போல் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, உடல் சார்ந்த நம்மளுடைய வலிகள் எல்லாம் போக்குவதற்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நிறைய ஸ்லோகங்கள் இங்கே லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்குது. அதில் நம்ம முன்னாடியே ஒரு ரொம்ப லாங் பேக்கில் நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருப்போம், ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, நம்மளுடைய 7 ஆதார சக்கரங்கள் பற்றின ஒரு விஷயம். இந்த ஆதார சக்கரங்கள் அப்படிங்கும்பொழுது அந்த சக்கரங்கள் குறித்து அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பலனை கொடுக்கறது கண்கண்ட ஒரு ஸ்லோகமாக நம்ம பார்த்துட்டு வரோம். இது போல தான் நம்ம ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை, ஒவ்வொரு நாமாவளியை சொல்லி நம்ம சொல்லும் பொழுது உடல் சார்ந்த ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படுறது. நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவமனை, நிறைய பேர் நமக்கு மருத்துவமனையிலேருந்தே கூப்பிடுவாங்க, சொந்த பந்தம் அங்கே இருக்காங்கன்னு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது இதுதான், ஸ்லோகம் சொல்லுங்கள், அம்பாள் மேலே ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அம்மாவே, தெய்வமே மருத்துவராகவும் செவிலியராகவும் நிச்சயமாக அவங்களுக்கு உதவி புரிஞ்சு முழுமையான குணம் அடையறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நேரத்தையும் ஒரு குணப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையும் தருவாங்க. அந்த மருத்துவம், அந்த மருந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும். தெய்வம் மனுஷ ரூபேனா அப்படிங்கும் பொழுது மருத்துவர் எல்லாமே தெய்வத்தோட ஒரு அது அப்படி தானே பார்க்குறோம். ஒருத்தர் உயிரை காப்பாற்றி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அந்த தெய்வமாக தானே பார்க்குறோம் யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சொல்லி செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக குணமடைகிறத நம்ம பார்க்கலாம். எல்லாம் நம்பிக்கை தான். மேம், ஆக்சுவலி நான் வெளியில் எங்கே சொல்லலாம், ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நான் ரொம்ப உடஞ்சு போய் பேசினேன், என்ன பண்ணுறது அப்படின்னப்ப நீங்கள் எனக்கு சில விஷயங்கள் சொன்னீங்க. அதை இந்த காணொலி வாயிலாக நேயர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இப்போ
மருத்துவமனையில் இருக்காங்க, உடம்பு ரொம்ப முடியலை அப்படிங்கும்போது பொதுவாகவே மனசு உடஞ்சு போயிடும். எப்போ நம்ம சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொன்று, அந்த நேரத்தில் நம்ம மனசில் தோன்ற வேண்டாத சாமியில் எல்லா சாமியும் வேணுனே, இப்போ இப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய சஞ்சலங்கள் இருக்கும்ல. இது எதுவுமே இல்லாமல் சாமி கிட்ட இதை ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும். சீக்கிரம் அந்த மருத்துவமனையில் இருக்கவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னா என்ன விஷயம் பாராயணமாக பண்ணணும்? பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வ வியாதி பிரசமனி தான், எல்லா வியாதியும் நிவாரணம் பண்ணக்கூடியவள் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாமத்தை நீங்கள் எடுத்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கலாம். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு புஷ்டியை நமக அது சொல்லிக்கொண்டே வரலாம். மேலும் நமக்கு ஒரு அங்கே அம்பாள் தான் வைத்தீஸ்வரனாகவும் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க பொழுது ஃபர்ஸ்ட் பயத்தை விடணும், முழு சரணாகதி கொடுக்கணும். அப்போ நீங்கள் பயாபகா, அந்த பயாபகாவை சொல்லி அவங்க கிட்ட நீங்கள் முழுசாக நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க பார்த்துப்பாங்க. மற்றது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. உங்கள்கிட்டேருந்து வரக்கூடியது மட்டும் என்னென்னா ஒரு சரணாகதி, அவ்வளோதான். நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேம்மா, நீ பார்த்துக்கோ, நீ பார்த்து சரி பண்ணி சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்குரிய ஒரு விஷயத்தை கொடு, அவ்வளவுதான். இந்த ஒரு மாற்றம் வேணும். ஒரு பயமோ ஒரு கலக்கமோ அச்சோங்கிற ஒரு நினைப்போ திரும்ப திரும்ப வந்ததுன்னா அதை ஒற்றினா நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி அதனுடைய அதிர்வலைகளை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. ஒரு தைரியமான நீங்க உடஞ்சு போயிட்டோம், நம்ம தான் உடஞ்சு போயிட்டோம்னா நம்ம பார்க்கக்கூடிய அவங்களுக்கும் அந்த ஒரு எனர்ஜி ட்ராப் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதை மட்டும் செய்யக்கூடாது. மேம், இப்போ பொதுவாக நீங்கள் இப்போ சொன்னீங்க, நீங்கள் சாமிக்கு எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேணாம், சாமி உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது அந்த சரணாகதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். நான் சரண் அடைஞ்சிட்டேன், இதை சாமிக்கிட்ட நான் எப்படி சொல்லணும்? நான் உன்னை சரண் அடைஞ்சிட்டேன், இனி எனக்கு எதுவுமே வேணாம், நீ தான் என்னை பார்த்துக்கணும், நீ தான் எல்லாத்தையும் சரி பண்ணணுன்றத சாமிக்கிட்ட எப்படி சொல்கிறது, எப்படி கேட்குறது? நம்ம இது ஒரு உணர்வு, கேட்க முடியாது, சொல்ல முடியாது. இப்போ காலங்காத்தால் நீங்கள் எழுந்துக்கிறீங்க, உங்களோட ஐம்புலன்களையும் அங்கே சரணாகதி கொடுத்துருங்கன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் பார்க்கறது, கேட்கறது, பேசுறது எல்லாமே உன் பொறுப்பு. நீ என்னதெல்லாம் நீ பார்க்க வைக்கிறியோ அதை மட்டும் என்னுடைய கண்கள் பார்க்கட்டும், காதுகள் கேட்கட்டும், வாய் பேசட்டும், நுகரட்டும், சுவாசமாக நுகரட்டும். நீ என்னென்னலாம் நீ எனக்கு நல்லதோ சரியானதோ அதை மட்டும் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த சரணாகதி தத்துவத்தை அங்கே கொடுத்துடணுமா நீங்கள் எழுந்த உடனே. அப்போ நீங்கள் இங்கே வேலை செய்யலை, அவ வேலை செய்கிறா. ஆமாம், அவங்க வேலை செய்கிறாங்க. உங்கள் மூலமாக அவள் வேலையை நடத்துகிறாள். இந்த பக்குவம் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடணும். இப்போ லலிதா சகஸ்ரநாமம் நம்ம சரணாகதிக்காக எந்த ஒரு வரியை சொல்லுது? பார்த்தீங்கன்னா வரதாயை அப்படிங்கிற ஒரு நாமம் வரும். வரதா, அதாவது அபய வரதம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபயம் அப்படின்னா நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படிங்கிறதும், வரத ஹஸ்தம் அபய ஹஸ்தம்னு 2 ஹஸ்தங்கள் பெருமாளுக்கு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே அம்பாளுக்கு 4 திருக்கரங்கள்லையுமே பாசம், அங்குசம், புஷ்பபானம், கரும்புவில் இது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அப்போ எதை அம்மா அபயத்துக்கும் வரதத்துக்கும் கொடுக்குறாங்கன்னா திருக்கண்களும் திருப்பாதங்களும் தான். ஒரு நாமம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்ருதி சீமந்த சிந்தூர கிருதபாதாப்ஜ தூலிக்கான்னு வேத மாதா தன்னுடைய தலையை அம்பாளுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கும் பொழுது அம்பாளுடைய திருப்பாத தூளிகள், சிவப்பு தூளிகள் இங்க அம்பாளுடைய நெற்றியில் சிந்தூரமாக பூசப்பட்டிருக்கிறதுன்னு ரொம்ப அற்புதமான நாமம் இருக்கும். அது போல திருப்பாதத்தையும் நம்ம திருக்கண்களையும் பார்த்து நம்ம வணங்கி கொண்டு வந்தாலே போதும். அதுல வரதாங்கிற ஒரு நாமம் வரும். பயாபகா சொன்னோம் இல்லையா, அவங்களே பாதுகாக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. அதே போல வரதா அப்படின்னு சொல்லிட்டா போதும். வரதாயை நமக அப்படின்னா அம்பாள் முழுக்க உங்களை அவர்கள் ஆட்கொண்டு விடுவார்கள், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. மேம், இப்போ பொதுவாக ஏதாவது ஒரு செக்கப்புக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கோ போகிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம இருக்கணும். அப்படிங்கும்போது இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், என்ன மாதிரியான நாமம் நான் பாராயணம் பண்ணிட்டு போகலாம்? அதாவது ரக்ஷைக்கனே ஒரு நாமம் இருக்கு. ரமா ராகேந்துவதனா ரதிரூபா ரதிப்பிரியா ரக்ஷாகரி ராட்சசக்னி ராமா ரமண லம்படான். ரக்ஷாகரி அவள் தான் ரக்ஷையாக நமக்குள்ள இருக்கு, நம்மளை சுற்றி பாதுகாக்கக்கூடியவள். அப்ப ரக்ஷாகரிங்கிற அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே வரலாம். ராட்சசக்னி அப்படின்னா நமக்கு வரக்கூடிய துன்பத்தை அக்னி போல அப்படியே அம்பாள் அப்படியே எல்லாத்தையும் பஸ்பம் போல பண்ணிடுவார்கள். அதனால ரக்ஷைனா பாதுகாப்பு. இப்போ ரக்ஷாகரிங்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டே வரலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதாவது கரெக்டாக ரிசல்ட் இருக்கணும், அது நல்லபடியாக சீக்கிரமாக பூரணமாக குணமாகக்கூடிய விஷயமா இருக்கணும், முக்கியமாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு நாமங்கள் நிறைய. புஷ்டிங்கிற நாமத்தையும் ரக்ஷாகரி நாமத்தையும் சேர்த்து சொல்லலாம். அதனால் எல்லோரும் நலமாக வளமாக ஆரோக்கியமாக வாழணும். அதற்கு லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்தை தினந்தோறும் செய்து வரும்போது உங்களுடைய ஆரோக்கியமும் மன நிம்மதியும் நிச்சயமாக பெருகும். சர்வம் லலிதார்ப்பணமஸ்து. உங்களுக்கும்
ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் நன்றி, வணக்கங்கள். நன்றி மேம். எடுத்து வந்தோம் உனக்கு தானமா, நீங்க சமய விரத்தமா, முக்கணி சக்கர பொங்கல் வச்சோம் உனக்கு தானமா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அண்ணனின் சீர் பெண்களின் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் மற்றும் ஒரு பட்டு புடவை வழங்கிட ரூபாய் 812 கோடி ஒதுக்கீடு. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.